அவங்க 2 பேரும் போட்டி போட்டுன்னு 75 லட்சத்துலேருந்து 1 கோடி வரையும் ரொக்கம் மட்டும் கேட்பாங்க. ரொக்கம் மட்டுமே. என்னை விட்டுட்டு வேற பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிட்டார் சார். வரதட்சணை கொடுக்க முடியாதுனால. அதாவது அவங்க கூட திருமணத்தை வந்து வரதட்சணை கொடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க. வரதட்சணைனால இப்போ வந்து நானும் என் புள்ளியும் கொடுக்காமலே அவங்க பண்ணி அவங்களுக்கு இந்த உங்க பொண்ணா அவங்க நினைச்சிட்டு பதில் சொல்லுங்க. இப்போ வண்டியே ஓட்ட தெரியாது சார், பைக்கே ஓட்ட தெரியாது, பைக் கேட்கறது, காரே ஓட்ட தெரியாது, என் பிள்ளை கார் வாங்கி கொடுங்கிறது. ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க சார், சொல்ல கூட முடியல சார். அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்க சார். நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கல. ஒரு பவுன் கூட போனா கட்டண செலவோட வந்தா சார் தான். வரதட்சணை எனக்கு 1 பைசா வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு நகையோ பணமோ சீரோ வரிசையோ எதுவும் வேண்டாம், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்த சபையில உறுதி பண்ணி கொடுங்க. இந்த வரதட்சணை என்கிற இந்த கிரே ஏரியா விஸ்வரூபம் எடுத்திருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவீடாக இந்த ஷோவை நம்ம பார்க்கலாம். இது இன்றைய சூழ்நிலையிலும் தவிர்க்க முடியாத நிலையில் தான் இருக்கிறது என்று தரப்பு இல்ல, தவிர்க்கலாம், தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தரப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே. எந்த மாவட்டத்துல அதிகமான வரதட்சணை வாங்கப்படுது அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் பார்த்த வரைக்கும் காரைக்குடியில தான் சார் அது. ஆமா, நாட்டுக்கோட செட்டியார் சமூகத்துல தான் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அதிகமா நடக்கிறதா தெரியுது எனக்கு. நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? திருநெல்வேலி மாவட்டத்துல கிறிஸ்டின் நாடார் கம்யூனிட்டியில என் ரிலேஷன் 200 பவுன் ஒரு காரு, அது போக 10 லட்சம் ரூபா கேஷ். 10 லட்சம் பணம். 10 லட்சம் ஒரு வீட்ல இவ்வளவு வச்சிருக்காங்களே. கோயம்புத்தூர், விழுப்புரம் இந்த மாதிரி ஏரியால 70 பவுன் நகை, 2 லட்சம் ரூபா பேங்க் டெபாசிட், அப்புறம் கல்யாணத்துல பாதி. இந்தாடா உனக்கு பாதி எனக்கு பாதி. நான் என்ன பிச்சைக்காரனா? பின்னா நீ லட்சக்காரனா? போடா. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த மாவட்டம், எந்த கம்யூனிட்டி? நாடார் கம்யூனிட்டி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டம், செட்டியார் கம்யூனிட்டி சிவகங்கை மாவட்டம். இத முளையிலேயே கிள்ளி எரியணும். திருச்சி ஐயங்கார் கம்யூனிட்டி. வைரமா தான் போடணும் பொண்ணுக்கு, தங்கமே வேணாம். சிம்பிள் கண்டிஷன், வைரமாகவே எல்லாம். மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். ஆனா அந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இது 3 தான் தமிழ்நாட்டுல அதிக கல்வி அறிவு பெற்ற மாவட்டம். நிறைய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் அதுதான், நிறைய கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் அதுதான். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. கோயம்புத்தூர் கவுண்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. கோயம்புத்தூர் கவுண்டர்கள். உங்களுக்கு எவ்வளவு போட்டேன்? நீங்க எவ்வளவு கொடுப்போம்? உங்களுக்கு எவ்வளவு போட்டாங்க? 35 போட்டேன். 35. நீங்க எந்த கம்யூனிட்டி? ரெட்டியார். ஓஹோ. ஆமா. தமிழ்நாடு இல்ல, நான் சொல்றது ஆந்திரா. ஆந்திரால பாத்தீங்கன்னா ரெட்டியார் நாயுடு. ரெட்டியார் நாயுடு 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அவங்க 2 பேரும் போட்டி போட்டுன்னு 75 லட்சத்துலேருந்து 1 கோடி வரையும் ரொக்கம் மட்டும் கேட்பாங்க. ரொக்கம் மட்டுமே. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களடா. பையன் நல்லா படிச்சிருந்தா இன்னும் ஜாஸ்தி கேட்பாங்க. அதாவது அங்க இப்படி ஒரு தாட் உண்டு தமிழகத்துல. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நிறைய படிக்க வைக்கிறதே நிறைய சவரன் வாங்கலாம் அப்படிங்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? அது ஆந்திரால மெயின் முதல்ல இருக்கு. இந்தியால ஆந்திரால முதல். ஓகே. எவ்வளவு படிக்கிறானோ அவளுக்கு அவ்வளவு போடுவாங்க. அப்ப ஏதோ சம்திங் ராங். பட் ஓகே. கேட்கறதுக்கு எல்லாருக்கும் இது சுவாரஸ்யமா, ஓ இப்படிலாம் இருக்கா, இந்த ஊர்ல இப்படி அந்த கம்யூனிட்டில இருக்கியா, இப்படிலாம் இருப்பே வாங்குறாங்களான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணினாலும் கூட இது தமிழகத்துடைய இன்னொரு கோர முகம். கிரிமினல் புத்தி உங்களுக்கு இல்லைன்னா உங்களை எல்லாம் மேய்க்க முடியுமா? என்னுடைய கேள்வி என்ன, ஏன் இவ்வளவு கால மாற்றத்திற்கு பிறகும் இது தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கிறது? குட் கொஸ்டின். மத்தவங்க மதிக்கணுங்கிறதுக்காக. எங்க வாங்காம விட்டுட்டோம்னா நம்ம உறவினர்கள் நம்மள கம்மியா எடை போட்டுருவாங்களோ, நம்ம பையனுக்கு வந்து படிப்பு இல்ல அதனால வாங்கல அப்படின்னு நினைச்சிருவாங்களோ, அந்த பயம் எனக்கு இருக்கு. சோ மேரேஜ்ன்றது 2 ஃபேமிலிஸ் வந்து ஜாயின் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல்னு வெச்சுக்கலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாக்கும்போதே வரதட்சணை தான் வருது. சோ ஃபர்ஸ்ட் லெவல்லே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா நம்ம பொண்ணு அங்க போனோம்னா நல்லா இருப்பான்னு அப்பா அம்மாக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாப்பியா இருக்கும் பொண்ணு. அவங்கள திருப்திப்படுத்திட்டா பிள்ளை நல்லா வச்சுப்பாங்க மைண்ட் இருக்கிறதுனால கொடுக்குறாங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அவங்க ஷேரை தான் வாங்கிட்டு போறாங்களே தவிர அவங்க வந்து வரதட்சணை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றத அது எப்படா முடியும்? முடியாது. நீங்க சொல்றது பின்னால கூடிய நியாயம். ஒரு பெண்ணுக்கு சொத்து உரிமை இருக்கிறது, அவள் சொத்தை தான் எடுத்துட்டு போறா அப்படின்னா பையங்களுக்கு சொத்து கொடுக்கறப்ப பொண்ணுக்கு சொத்து கொடுத்துட்டு போலாம். அந்த சட்டமே அனுமதிக்குது. ரைட்டா? இப்படி நடக்கல இங்க. அதான் பிரச்சனையே. அப்படி பார்த்தா தந்தை கடைசியில உயிர் எழுதி வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு பிள்ளை எல்லாம் பிறந்து இதுக்கு ஒரு 50 வயசு ஆகிறப்ப கூட அந்த சொத்து வந்து சேரலாம். இப்பயே உருவிட்டு போகணும்னு அர்த்தம் இருக்கு. ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தே தான். அதாவது வரதட்சணை என்பது அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய ஷேர் தான், அதனால அது தப்பு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப். அதே பாயிண்ட். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சார் அப்படி ஷேரா கொடுக்கறதா இருந்தா அதுக்காக ஒரு கஸ்டம் கிரியேட் பண்ணி அது வரதட்சணையா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். என்ன முடியும்?
பண்றது எப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்தமா ஒரு பொண்ணுக்கு நீ கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டேன்னு அதை துரத்தி விடுற மாதிரி இருக்கு, அந்த பந்தத்தையே கட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்டா தப்பா முடிவு பண்ற? இப்போ அவர் சொல்றது ஒரு விதத்துல இன்டெரக்டா கரெக்ட். அவர் சொன்னுக்கு அவர் சொத்து கொடுக்குறாருன்னா அவரே கொடுக்க வேண்டியது, மாப்பிள்ளையோட கேட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கேட்டு கொடுக்குறாங்கன்னா என்ன நிர்பந்தம் இருக்கு? தைரியமான பேச்சு. வாழ்த்துக்கள். ஆக்சுவலா என்னன்னா இது ரெண்டு ஆண்களுக்கு நடக்கிற வியாபாரம். தந்தைங்கிற ஆணும் மாப்பிள்ளைங்கிற ஒரு ஆணும் வந்து ரெண்டு பேரும் வியாபாரம், லாபம் வரைக்கும் வியாபாரம் நடந்துட்டே இருக்கும். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல ஆகல. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கலன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா நான் வாங்காம இருக்க மாட்டேன். கொடுத்தா வாங்குவேன், ஆனா நான் கேட்க மாட்டேன். நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு இல்ல, படிச்சிருந்தா போதும். ஒரு பவுன் கூட போடணும், கட்டண சேலையோட வந்தா சார் தான். ஆமா, இவ்வளவு அருமையான மாப்பிள்ளையை நான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். எந்திரிச்சு சொல்லுங்க, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், எனக்கு பெண் கொடுக்கிறவர் நல்லா படிச்ச பிள்ளை அவங்கள்ட்ட கொடுங்க. உங்களுக்கு இனிமே கல்யாணம் பண்ண முடியுமா? அவர்கிட்ட கொடுங்க. ஜோக் இல்லையா? எனக்கு நகையோ பணமோ சீரோ வரிசையோ எதுவும் வேண்டாம், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்த சபையில உறுதி பண்ணி கொடுங்க. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான். என் பேர் செல்வன். எனக்கு வந்து இந்த மாதிரி வரன்லாம் நான் அதிகமா எதிர்பார்க்கல. இப்படிதான் செஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்தேன். அதிகமா எதிர்பார்க்கலங்கிறதா எனக்கு இடிக்குது. என்ன பண்றது? வரதட்சணை எனக்கு ஒரு பைசா வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த காலகட்டத்துல வந்து மாப்பிள்ளை ஒரு ஆள் சம்பாரிச்சு வந்து குடும்பம் நடத்தவே முடியாது. வரதட்சணைன்ற பேர்ல அவங்க வந்து ஏதோ உதவி பண்றாங்க. வீணானே குலகாரனாக்கிறாத போயிரு. உதவி பண்றதை வச்சு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சு நம்ம குடும்பத்தை தோக்கிறதுக்கு நம்ம அது உபயோகமா இருக்கு. என்ன சொல்றான்? இப்போ வரதட்சணைன்னு சொல்லிட்டு பாத்திரம் பண்டம் பணம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்க போய் வாழ்ற பொண்ணு இப்ப தட்டுன்னு போயிட்டு அவங்களோட ஜாமான் எடுத்து புழங்க முடியாது. இப்போ நம்ம வீட்டு ஜாமான் எடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து புழங்கலாம். இதெல்லாம் யதார்த்தம், நீங்க சிரிக்கிறதுக்கு கிடையாது. டேய், நீ என்ன சிரிக்கிற? பொண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வரும்போதுல அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அதிக மரியாதையோட அவங்களை கவனிப்பாங்க. அதாவது நகை போட்டு கல்யாணம் பண்ணிருந்தா வரவங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆமா ஆமா. மக்கள் அப்படி தெரியா பங்காளி. ஒருவேளை நகை குறைவா போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு வீட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து மரியாதை குறைவா நடத்துறாங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா குறைவா நடக்கும். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். அந்த வீட்டுக்குள்ளே பொண்ணை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்களோ? ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? ரொம்ப பொண்ணுக்கு தான் தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம அம்மா அப்பாவை எவ்வளவு கீழ்த்தனமா நடத்துறாங்களே அப்படின்னு. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? ஒருவேளை நமக்கும் கொஞ்சம் நகையை போட்டிருந்தா அம்மா அப்பாவுக்கு மரியாதை இருந்திருக்குமே தோணுமா? கண்டிப்பா சார் சொன்னாங்க. ஒரு காலத்துல கடன்கார வீட்டுப்படி ஏறினா நாண்டுகிட்டு செத்து போயிடுவாங்க. அதுதான் யதார்த்தம். கடன்பட்டார் உள்ளம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. நல்ல பழமொழி. எது பழமொழியா? ஆனா இன்னைக்கு கிரெடிட் கார்டு இல்லைன்னா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. உங்க மாதிரி பொண்ணுங்கலாம் இந்த ஷோல இங்க வந்து உட்கார்ந்து அவர்கிட்ட இந்த கிரெடிட் கார்டு இருக்கணும், அதுக்கு இவ்வளவு லிமிட் இருக்குன்னு சொன்னுச்சுங்க. வரதட்சணை வந்து வாங்குறாங்க சொல்றாங்க தவிர வரதட்சணை எப்படி வாங்குறாங்கன்னா ஒரு பையனோட மார்க்கெட் வேல்யூ இவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. பையனுக்கு ப்ரமோஷன் வந்து ஜிஎம் ஆயிட்டான், ரொம்ப சந்தோஷம். அதனால ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. இப்படி இந்த கம்ஃபர்டபுளா இருக்கணும் பொண்ணுன்னு நினைச்சு இவங்க பண்ற வேலை தான் வரதட்சணையை வளர்க்குது. கரெக்ட். ஆமா மாப்ள. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஜாதியிலேயே பாக்குறாங்க சார். நாகர்கோவில்ல இந்த ஜாதியில இவ்வளவு வரதட்சணை இருக்குன்னு தெரிஞ்சோம், ஏன் அதே ஜாதியில நீங்க மாப்பிளைய தேடுறீங்க? வேற ஜாதியில தேடக்கூடாதா? அது அனாவசியம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? உங்களுக்கு என்ன நல்லா போட்டு கல்யாணம் பண்ணாங்க? என்ன நல்லா வரதட்சணை கொடுத்தாங்க? ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? வண்டி டிவி எல்லாம் சாமான் எல்லாம் கொடுத்தாங்க. நகை வந்து 15,000 நகை போட்டாங்க. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கினா மிஸ் ஆகுமா? ரொக்கம் வந்து 5 லட்சம் கொடுத்தாங்க ரொக்கம், கல்யாண செலவோட. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, நீ இன்னும் வாங்கிட்டு வா. மறந்துடா, 5 லட்சம் ரூபாய் கேஷ் போட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5 முடியாது. இல்லன்னா உங்க கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அம்மா அக்கா பக்கம் எல்லாம் கடை வாங்கி ஐயோ நம்ம பொண்ணு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க. கொடுத்தோம். அவங்க என்ன பண்றாங்க, இல்ல எனக்கு பத்தாது இன்னும் வேணும். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்படிதான் உங்க கூட நான் வாழ்வேன். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றீங்களா? இல்ல பிரிஞ்சுதான் சார் இருக்கோம். என்னடா சொல்ற? புரியுதா இருக்கு. இந்த வரதட்சணையாலே நாங்க பிரிஞ்சு இருக்கோம் சார். என்னை விட்டுட்டு வேற பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டாரு சார். வரதட்சணை கொடுக்க முடியாதுனால. என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். அப்படிலாம் இருக்கு சார். வரதட்சணையால இப்ப வந்து நானும் என் புள்ளியும் மனுஷனாலே நீ ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கா? இப்போ அந்த வரதட்சணையால நானும் என் புள்ளியும் இங்க இருக்கோம். அதால எங்க அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டம். எங்க அண்ணன் ரொம்ப கடை வாங்கி, அப்பா அண்ணன் எல்லாம் கடை வாங்கி செஞ்சியும் ஆனா பொண்ணு நான் சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அதாலே மன வேதனை எத்தனை சாப்பிட்டு செத்துலாமான்னு கூட இருக்கு சார். ஒரு டைம்ல வந்து சோகத்தை மறைச்சிட்டு சிரிக்கிற வழி இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரதட்சணை வாங்க கூடாது சார். பண்ணி செஞ்சும் இன்னைக்கு அவரோட சேர்ந்து வாழ முடியலங்கிறப்ப உங்களுக்கு எப்படி மாறும்? மன கஷ்டமா இருக்குது சார். இனி சேர்ந்து வாழ முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது சார். வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படி சார் சேர்ந்து வாழ முடியும்?
உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இனிமே உங்க வாழ்க்கை இப்போ யாரோட சார்ந்திருக்கு? உங்களுக்கு பாதுகாப்பு யாரு? எங்க அண்ணன் சார். உங்க அண்ணனுக்கு சிரமம் இல்லையாமா? இது உங்களுக்கு நிம்மதியா தூங்க முடியுதா? அப்போ எவ்வளோ வாட்டி நான் ஐயோ செத்துலாமா குழந்தை, ஐயோ குழந்தை போட்டு செத்துட்டா குழந்தை எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க சார். சொல்ல கூட முடியல சார், அவ்வளோ சித்திரவதை பண்ணுவாங்க சார். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதோட தான் சரி இனிமே இந்த வாழ்க்கையே வானா அப்படின்ட்டு வந்துட்டேன் சார். இவங்க மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள், அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்க கிராமத்துல இருந்து வருவாங்க, அவங்க உலகம் வெளி உலகத்துக்கே தெரியாது. நம்ம பார்த்துருக்க மிடில் கிளாஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. விடுங்க போட்டு அவங்கள நசுக்காதீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையா சொல்ல போனா இந்த எண்ணிக்கை அதிகம். இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில்? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வரதட்சணையை கொடுக்க கூடாது அப்படிங்கறது தோணுச்சு. வரதட்சணையை கொடுக்க கூடாதுன்னு தோணுச்சு. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? அதாவது அவங்க கூட திருமணத்தை வந்து வரதட்சணை கொடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. அவங்களும் அந்த வரதட்சணை தவிர்க்க முடியாம தான் இருந்திருக்காங்களே தவிர கொடுக்காமலே அவங்க பண்ணி அவங்களுக்கு உங்க பொண்ணா அவங்க நினைச்சிட்டு பதில் சொல்லுங்க. இப்போ நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. இல்ல இந்த தத்துவம் வராது சார். அப்ப நான் சொல்றது அதான் சொல்லல. இப்படி இருந்தால் அப்படி செய்திருக்கலாம். அந்த சுவிட்சை மட்டும் கரெக்டா திருப்பி இருந்தா அந்த ஃபிளைட் வெடிச்சிருக்காது. அதெல்லாம் வெடிச்ச பிறகு பேச முடியாது. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. லைஃப் போச்சு. நான் இதை எமோஷனலா பாக்குறேன், அவ்வளவுதான். இது இந்த எண்ணிக்கை நிறைய இருக்கு. அவங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வரதட்சணையை கொடுத்துக்க கூடாதோ அவங்க அப்படின்னு தோணுது அப்படிங்கிறாங்க. ஊர் ஓட்டு தான் கரெக்ட். இந்த மெட்ராஸ்க்கு நீ தான்டா கரெக்ட். நீ தான் கரெக்ட். அவங்களும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான். அவன் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொல்ல. இங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, எது எதார்த்தம், இது சரியா தவறாங்கிறதா விஷயம். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. எல்லாத்துக்கு பின்னால ஒரு கிரியா ஊக்கின்னு ஒண்ணு இருக்கும். வரதட்சணைங்கிற விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் சார். ஏன் இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. சொல்லாத. பெண்கள் தான் காரணங்கிறவங்க எவ்வளவு பேர்? என்ன பெண்களும் சேர்த்து கை உயர்த்துறாங்களே. எவ்ரிபாடி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திருமண மார்க்கெட்ல வரதட்சணைங்கிற இந்த விஷயத்துல அற்பத்தனமாக கேட்கப்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? பல இருக்குதே. எதை சொல்றது? இது மாப்பிள்ளை கார் வச்சிருந்தாருன்னா எங்க பையன் கார் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பணத்துக்கு அந்த காருக்கு உண்டான பணத்தை வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தோய்ங்களேண்டா. இதை தாண்டி எங்க வீட்டு பையனுக்கு வெள்ளி தட்டு வைங்க. வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாங்க பையன். சொம்பு கேக்குறதா? இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டிவன் சொன்னேடா. அது அங்கத்துல சொம்பு வேணும்டா. ஆனா எங்க பையன் வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாங்க. ஒரு பையன் சொல்லி அந்த வாங்குவாங்க. வெள்ளி அல்பத்தரமான ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள். ஓகே. இந்த அவமானம் உனக்கு தேவை. அவர் ஓட்டிட்டு இருக்கிற பைக்கை வந்து கல்யாண மண்டபத்துல கழுவி வச்சிருந்தாங்க. அப்போ நான் விசாரிச்சப்ப பாத்தீங்கன்னா பைக்குக்கான காசு மட்டும் இவங்க சொன்ன மாதிரி வாங்கிட்டு பழைய பைக் வந்து தொடச்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அந்த மின்சாரம் கட் ஆகும்போது ஏசி ஓடாது. ஏசி ஓடலன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்துருங்க. ஜெனரேட்டர்? ஆமா. அது வரதட்சணையில கடைசியா அப்படி தாராளமா கேக்குறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அங்க வண்டியே ஓட்ட தெரியாது சார். பைக்கே ஓட்ட தெரியாது. பைக் கேக்குறது. காரே ஓட்ட தெரியாது. என் பிள்ளை கார் வாங்கி கொடுங்கிறது. ஓட்ட தெரியாதவர் வண்டி கேட்டு. ஆமா. உனக்கு வெக்க இல்லையாடா? நான் அன்பு குட்டி. இந்த ஒரு விஷயம் ரொம்ப அற்பத்தனமானது. இத கேட்கவே கூடாது அப்படின்னு எந்த பொருளை சொல்லுவீங்க? டேய் கேக்குறான்ல சொல்றா. கல்யாணத்துக்கு முத நாள் வந்து மாப்பிள்ளையோட அப்பா வருவார். இப்படி தலையை சொரிஞ்சிட்டு என் பையனுக்கு ஃப்ளெக்ஸ் போர்டில் ஒரு 8 அடிக்கு வருக வருக அதை வச்சிடுறீங்களா? அப்படியே உடனும் போல வரும். ஆணும் பெண்ணும் சமம். 2 பேரும் ஒண்ணுல ஒண்ணு பாதினா எல்லாத்தையும் இருக்கணும். பெண் ஆணை அண்டி பிழைக்கிறதுக்கு வரல. முதல்ல நமக்கு அந்த மனோல வெளியில திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வே. பணத்தால் இணைவதை விட கடைசியில் அன்பால் இணைகிற உறவு தான் ஜெயிக்கும். Let us work together for the better tomorrow. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தோண்டிட்டீங்கயா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.